நீட் தேர்வு சோதனையின் போது அதிகாரிகள் கெடுபிடியாக நடந்து கொண்டது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வின் போது மாணவர்களிடம் சோதனை நடத்தப்பட்டது தொடர்பாக நீதிபதிகள் கல்யாணசுந்தரம் மற்றும் சுப்பிரமணியன் அமர்வு முன்பு நசருல்லா என்பவர் முறையீடு செய்திருந்தார். நீட் தேர்வின் போது உச்சி முதல் பாதம் வரை சோதனை செய்யப்பட்டதாகவும் மேலும் ஆடை கட்டுப்பாடு என்ற பெயரில் விதிமுறைகள் மீறப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதனால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளானதாக அவர் புகார் தெரிவித்தார். இதனை கேட்ட நீதிபதிகள் முறையாக மனு தாக்கல் செய்தால் இந்த விவகாரம் பற்றி பரிசீலனை செய்யப்படும் என தெரிவித்தனர். வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள போக்குவரத்து தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த தொழிலாளர் நலத்துறை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்தன. இதனிடையே வரும் 12ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு தொழிலாளர் நலத்துறை தனி ஆணையர் யாசின் பேகம் அழைப்பு விடுத்துள்ளார். ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் திட்டப்பணிகளை ஆய்வு செய்ய 5 நடமாடும் தரக்கட்டுப்பாட்டு ஆய்வக வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் இந்த வாகனங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 2.35 கோடி ரூபாய் செலவில் நாகப்பட்டினம், ஈரோடு, திருவள்ளூர், திருநெல்வேலி, மதுரை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு தரக்கட்டுப்பாடு ஆய்வக வாகனங்களை முதலமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதிலும் உள்ள விவசாய பிரதிநிதிகளை ஒன்று திரட்டி வரும் 21ஆம் தேதி டெல்லியில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்புச் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் ஐயாக்கண்ணு இன்று சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐயாக்கண்ணு நீர்நிலைகளை தூர்வார நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் வரும் 21ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். டெல்லியில் போராட்டம் நடத்திய தன்னை பாஜகவினர் விமர்சித்து வருவதாகவும் மீண்டும் போராட்டம் நடத்தினால் தன்னை பாகிஸ்தான் தீவிரவாதி என்று கூட விமர்சிப்பார்கள் என்றும் ஐயாக்கண்ணு குறிப்பிட்டார். ஏனென்றால் இந்த லாபகரமான விலையை நிர்ணயம் பண்ணுவது விவசாய விளைபொருளுக்கு டெல்லியில் இருக்க காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் தான். அதனால் அங்கே போய் மறுபடியும் நாங்கள் உட்கார்ந்து ஆலோசனை கூட்டம் வச்சிருக்கோம் 21. அதன் பிறகு எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அதே போல பொன் ராதாகிருஷ்ணன் இப்ப பார்க்க போறோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் வட இந்திய விவசாயிகளையும் தமிழக விவசாயிகளையும் 10 லட்சம் பேரை திரட்டி பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவதா அல்லது பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிடுவது 21ஆம் தேதி முடிவு பண்ண. மதுரையில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷம் முழங்க வைகை ஆற்றில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. ஒவ்வொரு மண்டகப்படியாக வலம் வந்த கள்ளழகர் காலை 6:23 மணிக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷம் முழங்க பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரையில் வைகை ஆற்றில் இறங்கினார். ஆற்றில் இறங்கிய அழகர் மீது பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து பரவசமடைந்தனர். தூத்துக்குடி அருகே நடைபெற்ற கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் தம்புராட்டி அம்மன் கொடை விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் 7 பெரிய மாட்டு வண்டிகள், 16 சிறிய மாட்டு வண்டிகள், 12 குதிரை வண்டிகள் பங்கேற்றன. 6 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற பந்தயத்தை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் சாலையோரம் காத்திருந்தனர். போட்டியின் போது குதிரை மற்றும் மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 20,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 10,000 ரூபாயும் வழங்கப்பட்டன. புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடாது என்ற உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு முறையீடு செய்துள்ளது. கிராம சபைகளில் தீர்மானம் நிறைவேற்றினால் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் சமீபத்தில் உத்தரவிட்டார். இதனால் புதிய மதுக்கடைகளை திறப்பதில் சிக்கல் ஏற்பட்டது.
இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக நீதிபதி கிருபாகரன் உத்தரவு உள்ளதாகவும், எனவே அவரது உத்தரவை ரத்து செய்ய கோரியும் தமிழக அரசு முறையீடு செய்துள்ளது. நீதிபதி கல்யாண சுந்தரம் மற்றும் சுப்பிரமணியன் அமர்வு முன்பு இந்த முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும், அதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் எனவும் அரசு வழக்கறிஞர் வலியுறுத்தினார். இதனை ஏற்ற நீதிபதிகள் முதலில் மனு தாக்கல் செய்யுங்கள், பின்பு விசாரணைக்கு ஏற்க உள்ளதாக தெரிவித்தனர். ஊழலில் திளைக்கும் அதிமுக அரசை மக்கள் விரட்டி அடிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர அரசு தொழில் முதலீட்டாளர்களை விருந்தினர்களைப் போல வரவேற்பதாகவும், ஆனால் தமிழக அரசோ தமிழகத்தில் தொழில் தொடங்க வருவோரிடம் வழிப்பறி கொள்ளையர்களைப் போல நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் தொழில் தொடங்க வரும் நிறுவனங்களின் பிரதிநிதிகளிடம் தமிழக அமைச்சர்கள் தங்களுக்கு எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்பதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தில் முதலீடுகள் சரிவதற்கு இதுதான் காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொழில் முதலீட்டை ஈர்ப்பதை பொறுத்தவரை கடந்த 6 ஆண்டு கால அதிமுக ஆட்சி இருண்ட காலமாக உள்ளது என்றும், இந்த ஆட்சி நீடிக்கும் பட்சத்தில் தமிழக தொழில்துறை இன்னும் மோசமான சரிவுகளை சந்திக்கப் போவது உறுதி என்றும் ராமதாஸ் கூறியிருக்கிறார். நாகர்கோவிலில் தனிப்படை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் லாரி மூலமாக கேரளாவுக்கு கடத்த முயன்ற 8000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் கோட்டாறு பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் லாரி ஒன்றை நிறுத்த முற்பட்டனர். ஆனால் அந்த லாரி நிற்காமல் சென்றதால் போலீசார் துரத்தினர். இதனால் லாரியை சாலையோரம் நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். பின்னர் அந்த லாரியை சோதனையிட்ட போது சுமார் 8000 கிலோ ரேஷன் அரிசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.